ஹை ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அமிர்த் பாரத் நிலையங்கள் தமிழ்நாட்டில் 8 திறக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை எழும்பூர் ரயில்வே பிளாட்ஃபார்மை அதாவது 4th பிளாட்ஃபார்மை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. நிதிநுட்ப கோபுரம் சென்னை நந்தம்பாக்கத்தில் தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கனடா இந்தியாவுக்கு இடையே யுரேனிய விநியோகம், எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு இது மாதிரி 8 ஒப்பந்தங்கள் தற்பொழுது கையெழுத்தாகி உள்ளது. கனடா பிரதமர் மார்க் ஹர்னி நமோ வனம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் இருக்குது. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் 2.5 லட்சம் மரக்கன்றை நட்டு கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் ஹோம் கம்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் போரில் தவிக்கிற இந்தியர்களை மீட்டுட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் ஹோம் கம்மிங். இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னா, உயிரின பல்வகைமை தினம், அதாவது வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. இந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே 2013 ஐநாவால் அறிவிக்கப்பட்டது. தற்போது வரை அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். உயிரின பல்வகைமை தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 3, மறந்துடாதீங்க. இன்றைக்கி அதாவது 2026 முதல் சந்திர கிரகணம். இதை பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றைய கேள்விக்கான பதில், எதற்காக அமெரிக்கா இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்து ஈரானை தாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். எதுக்கு அப்படின்னா, அணுசக்தியில் அணுசக்தி தொடர்பான ஆராய்ச்சிக்காண்டி தான் இந்த போரே நடைபெறுது. அப்போது ஈரான் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவோட வர்த்தகம் பாதிக்கும். இன்னொன்று, கச்சா எண்ணெயில் ஈரான் ரொம்ப பாப்புலர். அப்போது கண்டிப்பாக அமெரிக்காவின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதனால தான் அமெரிக்கா இஸ்ரேலோட கூட்டு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரானை தாக்குதல் பண்ணுறாங்க. தற்போது ரஷ்யா ஈரானுக்கு கை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒரு தலைவர் யார் கொல்லப்பட்டான்னு கேட்டிருந்தீங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா ருமேனி. அவங்க ஈரான் நாட்டோட முக்கிய தலைவர். இன்றைய உங்களுக்கான கேள்வி, அமிர்த் பாரத் நிலையம் அப்படின்னா என்ன, அது எப்பொழுது தமிழ்நாட்டில் தொடங்கினாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.